This is 10th standard 3rd unit algebra exercise 3.10 second sum. The number of volleyball games that must be scheduled in a league with n teams given by g of n equal to n square minus n divided by 2 where each team plays with every other team exactly once. A league schedules 15 games. How many teams are there in the league? Okay. So என்ன கொடுத்துட்டாங்க number of volleyball games that must be scheduled in league with n teams இருக்கு அந்த n teams வந்து ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க n teamஸோட கேம் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக எவ்வளோ லீக்கில் எவ்வளோ ஷெட்யூல்ட் ஆஃப் கேம்ஸ் ப்ளே பண்ணுறாங்க 15 கேம்ஸ் டோட்டலாக ப்ளே பண்ணுறாங்க ஸோ ஒவ்வொரு டீம் கூடயும் with each team play with every other team ஒவ்வொரு டீமும் அதர் டீம் கூட விளையாடணும் ஓகே ஸோ அப்போ டோட்டலாக ஃபைனலாக என்ன கேட்குறாங்க ஹவு மெனி டீம்ஸ் ஆர் இன் த லீக் ஸோ என்னன்னு கேட்குறாங்க நம்பர் ஆஃப் டீம்ஸ் டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க ஸோ ஜி ஆஃப் என் என்னன்னு கொடுத்துட்டாங்க ஜி ஆஃப் என் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் மைனஸ் என் டிவைடட் பை 2 ஸோ டோட்டலாக இருக்கிற டீம் ஓகே n டீம்ஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ கேம்ஸ் இருக்குது 15 கேம்ஸ் இருக்குது ஸோ நம்பர் ஆஃப் டீம் வந்து n ஸ்கொயர் அதை ஃபங்க்ஷனாக கொடுத்துட்டாங்க n ஸ்கொயர் மைனஸ் n டிவைடட் பை 2 அப்போ நம்பர் ஆஃப் கேம்ஸ் எவ்வளோ இருக்குது டோட்டலாக 15 இருக்குது ஈக்குவல் டு n ஸ்கொயர் மைனஸ் n டிவைடட் பை 2 ஸோ நம்ம இப்போ இதை என்ன பண்ணணும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம் ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள் 15 2s are 30 ஈக்குவல் டு n ஸ்கொயர் மைனஸ் n ஸோ இந்த ப்ளஸ் 30 அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்போ n ஸ்கொயர் மைனஸ் n மைனஸ் 30 ஈக்குவல் டு 0 ஸோ இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம் இங்கே கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்குது ஸோ அப்போ ப்ராடக்ட் வந்து மைனஸ் 30 சம் வந்து மைனஸ் 1 இப்போ இங்கே சப்ட்ராக்ஷன் வந்தால் என்ன பண்ணணும் ரெண்டு ஃபேக்டர் சப்ட்ராக்ட் பண்ணால் 1 வரணும் 30 130 2 டேபிளில் 15 டைம்ஸ் 3 டேபிளில் 10 டைம் எதை சப்ட்ராக்ட் பண்ணால் வருது பாருங்கள் 4 டேபிள் இல்லை 5 டேபிளில் 6 டைம் ஸோ 5 6 சப்ட்ராக்ட் பண்ணால் 1 வருதா ஸோ அப்போ 5 6 ஸோ கீழே இருக்கிற சைன் பிக்கர் நம்பருக்கு கொடுக்கணும் ஸோ இப்போ என்ன பண்ணணும் n ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் 5n minus 6n minus 30 equal to 0 எப்படி வேணால் வச்சுக்கலாம் இந்த 5 இது கூடயும் வச்சுக்கலாம் இல்லை 6 இது கூடயும் வச்சுக்கலாம் எப்படி வேணால் பண்ணலாம் ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம் செகண்ட் 2 டேர்ம் இருக்கணும் இதிலிருந்து என்ன காமனாக எடுத்துக்கலாம் இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது n ப்ளஸ் 5 இது ரெண்டில் இருந்தும் மைனஸ் 6 காமனாக எடுத்துக்கலாம் பேலன்ஸ் என்ன இருக்கும் மைனஸ் வெளியே வந்ததுனால இங்கே ப்ளஸ் ஆகிடுச்சு 6 டேபிளில் 30 வந்து 5 டைம் ஈக்குவல் டு 0 ஓகே ஸோ n இந்த ஃபஸ்ட் டேர்ம் இது ஒரு டேர்ம் இருக்குது ஸோ இந்த 2 டேர்மில் இருந்தும் நம்ம என்ன காமனாக இருக்குது n ப்ளஸ் 5 காமனாக இருக்குது அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது n மைனஸ் 6 பேலன்ஸ் இருக்குது ஈக்குவல் டு 0 ஸோ எய்தர் n ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0 ஆர் n மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0 ஸோ அப்போ n ஈக்குவல் டு மைனஸ் 5 ஆர் n ஈக்குவல் டு மைனஸ் 6 அந்த சைட் போனால் ப்ளஸ் 6 ஸோ டீம் வந்து நம்பர் ஆஃப் டீம்ஸ் கேட்குறாங்க டீம் எப்போவுமே பாசிட்டிவில் தான் இருக்கும் அப்போ டீம் வந்து நெகட்டிவாக இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது ஸோ நெகட்டிவ் நாட் பாசிபிள் டீம் வந்து நெகட்டிவாக இருக்காது நெகட்டிவ் நாட் பாசிபிள் என் வந்து நெகட்டிவாக இருக்க முடியாது கரெக்டாக ஸோ அப்போ என் நாட் பாசிபிள் அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டீம்ஸ் எவ்வளோ இருக்குது n ஈக்குவல் டு 6 இதுதான் ஆன்சர் டோட்டல் நம்பர் ஆஃப் டீம் இஸ் n ஈக்குவல் டு 6 தட்ஸ் ஆல் தேங்க்யூ